ராசாச்சி நல்லா இருக்கியாமா? காரணம் இல்லாம ஒருத்தர் அடிச்சா கூட கடவுள் அதை மன்னிப்பாரு. ஆனா கோல் சொல்லுவங்களை மட்டும் கடவுள் தண்டிக்காம விட மாட்டாருமா. கோல் சொல்லுது புரணி பேசுறதெல்லாம் விட்டுருங்க. பக்கத்து வீட்டு பிள்ளை ஒரு தப்பா போயிட்டா ஊரெல்லாம் புரணி பேசுவாங்க. சில பேருக்கு அப்படி புரணி பேசுறேன்னா தூக்கம் வராது. நல்லவங்களா இருந்தா அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வாயை பத்திட்டு பேசாம இருந்துடணும். அதுதான் நல்ல பிள்ளைக்கு அடையாளம். நல்ல கேடுமா ராசாச்சி, பாட்டி அனுபவத்துல இருந்து சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருந்தா, அவ கையில ஒரு துரும்பு கிடைச்சா போதுமா, ஈர பேனாக்கி பேனை பெருச்சாலி ஆக்கிடுவா. ஒரு சின்ன பிரச்சனைய கூட அதுக்கு கண்ணு காது மூக்கு வாய் எல்லாத்தையும் வச்சு ஒரு பிரச்சனையா ஆக்கிடுவா. பாட்டி அப்பவே நினைப்பேன், இவளுக்கு ஒரு மக இருக்கா, அந்த மகளை வச்சுதான் கடவுள் அடிக்க போறாருன்னு நினைப்பேன். அதே மாதிரி நடந்தது ராசாச்சி. இப்ப அந்த பொண்ணால தலை நிமிந்து நடக்க முடியல, முக்காடு போட்டுட்டு போறான். அவளுக்கு சமாதானமும் இல்ல, நிம்மதியான உறக்கமும் இல்ல, ஒரு மக்கள் மனுஷனுக்கு நின்னு பேச தைரியம் இல்ல. கடவுள் இருக்காரு ராசாச்சி. நீங்க யாரா இருந்தாலும் தயவு செய்து புரணி பேசுறது கோல் பேசுறத விட்டுருங்க. அப்படி பேசுறதுனால உனக்கு இப்ப நிம்மதி இல்லாம இருக்கா? அதுல இருந்து விடுதலை ஆகுறதுக்கு பாட்டி ஒரு வழி சொல்றேன். ரூமு கதை பூட்டி உபவாசம் இரு. பிறந்ததுல இருந்து இன்ன வரைக்கும் நீ கோல் சொன்ன காரியத்தை எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லு. என்ன மன்னிங்கப்பான்னு மன்னிப்பு கேளு. இனிமேல் கோல் சொல்லவும் மாட்டேன், புரணி பேச மாட்டேன்ட்டு ஒப்பு கொடு. உன் பிள்ளை வாழ்க்கை நல்லா ஆயிரும் ராசாச்சி. இதுக்கு பாட்டி கேரண்டி. மனுஷன் முகத்தை மட்டும்தான் பாப்பான், கடவுள் இருதயத்தை பாப்பாருமா. உன் இருதய சிந்தனை மாதிரிதான் உன் வாழ்க்கை இருக்கும். இதுக்கு எவ்வளவு பெரிய ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணாலும் மாறாது. நீ மனம் திரும்பினா மட்டும்தான் உன் பிள்ளை வாழ்க்கையும் உன் வாழ்க்கையும் மாறும். வேற வழி இல்ல ராசாச்சி.